ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வயதான ஒரு நடிகையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து நிறைய படங்கள் நடித்தது தெலுங்கு சினிமாவில் தான். ஸோ அவங்க வந்து ஒரு அமெரிக்க பிரஜை. ஸோ அங்கேருந்து அங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இங்கே எப்படி நம்ம இந்தியன் சினிமாவுக்கு வந்தாங்களோ, அதுவும் குறிப்பாக தெலுங்கு சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்றது தெரியல. பட் தெலுங்கு சினிமாவில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, சினிமா ஜேர்னி. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே வந்து 2021 19லேருந்து சின்ன சின்ன ரோல்ஸ், ரொம்ப ரொம்ப தேர்ட் ரேஞ்ச் ஆக்டர்ஸ் அவங்களோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லலாம் பெருசாக கவர்ச்சி காட்டாமல் ஒரு நடிப்பு, ஒரு டீசெண்டான நடிப்பு, ரொம்ப அபாரமான நடிப்பும் இல்லாமல் மொக்க நடிப்பும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு மிட் ரேஞ்ச் ஆக்ட்ரஸ்க்கான நடிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபர். ஸோ அமெரிக்கன் வாழ் இந்தியருக்கு பிறந்த பெண் அப்படின்றதால அவங்களுக்கு பொதுவாகவே கவர்ச்சி அப்படின்றது அவங்களுக்கு பெருசாக ஒரு விஷயமே இல்லை. ஸோ பிக்னியோ கவர்ச்சியோ எது ஒன்று கவர்ச்சியில் தாராளமாக காட்டக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. இது வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகைனா வயசு வித்தியாசம் பார்க்காம வந்து வச்சு செய்கிறானுங்கப்பா. ஸோ 60 வயதை சேர்ந்த நடிகை, 60 வயசு ஆகுது அந்த நடிகருக்கு, 59 58 வயசு ஆகுது. ஸோ அவருக்கு ஜோடியாக இந்த நடிகையை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்காம 58 20 20 ஆக்சுவலாக 19 20 அந்த வயசில் தான் அவருக்கு ஜோடியாக இருக்காங்க. ஸோ அப்பையும் வந்து டீசெண்டான ரோல்லாம் கிடையாது. நல்லா சாங்ஸ்லலாம் பூந்து விளையாடுவாங்க. கவர்ச்சியில் இவங்களும் பொழந்து கட்டுறாங்க. ஆக்டர்லாம் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாடல் காட்சிகளில். ஸோ குறிப்பாக 2025 சீனியர் ஜூனியர் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு பேரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த படத்தில் நடிகருக்கு வந்து அவ்வளோ வயசுலாம் கிடையாது, ஒரு யங் ஆக்டர் தான். ஸோ அந்த படத்தில் இவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. ஸ்ரீலீலா ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ ஆக்சுவலி தெலுங்கில் வந்து நெப்போட்டிசம் இருக்கும் இல்லையா, நெப்போ கிட்டில் ஆக்டராக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஜோடியாக ஸ்ரீலீலாவை போடுறாங்க. சம்பளம் வந்து பேசப்பட்டதை விட ஆக்சுவலாக அவங்களோட மார்க்கெட் வேல்யூ 2-3 கோடினா அதுக்கு வேலையை அதிகமாக போட்டு ஸ்ரீலீலாவை அந்த படத்தில் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து இந்த நடிகையை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க போட்டு பொழந்தெடுக்கிறது பார்த்தா தான் தெரியுது அந்த படத்தில் அவ்வளோ கவர்ச்சி சீன்ஸ். ஸோ ஒரு பாடல் காட்சிகளில் முன்னழகில் அப்படியே லெஃப்ட்டு முன்னழகில் போட்டு பச்சக்கு பச்சக்குன்னு வந்து 2 அழுத்து 3 அழுத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொப்புள் காட்சிகளில் டைரெக்டாக வந்து தொப்புளில் முத்தம் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ். ஸோ இவ்வளோ மோசமான கவர்ச்சி. ஸோ அதுவும் வந்து அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய கவர்ச்சி. ஸோ ஒரு இடத்துல கூட முகம் சுழிப்போ வந்து பிஹைண்ட் சீன்ஸ் எல்லாம் கூட லீக் ஆச்சு இந்த நடிகையோடைய அந்த பாடல் காட்சி. ஏன்னா அவ்வளோ கவர்ச்சியான சீன். அப்படி இருக்கும்போது ரொம்ப முகம் சுழிக்காமல் நடிப்பு அப்படின்னு சொல்லி நடித்து கொடுக்குறாங்க. ஆனால் கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள் வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நடிகை இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது தான் வந்து ஹாட் டாப்பிக்காக வந்து மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமா மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம விஜயண்ணா வந்து ஆக்டிங் கரியரை விட்டுட்டு ஒரேடியாக பொலிட்டிக்கல் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ, பட் ஆனால் வந்து அந்த வாய்ஸாச்சும் வெளியே வந்துச்சு. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு பக்கம் எம்பியாக இருப்பாங்க, ஒரு பக்கம் டெபுட்டி சிஎம்மாக இருப்பாங்க, படங்கள் நடித்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் கரியர்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கூட நடித்தால் நார்மல்லாம் கிடையாது. நடிகைகளோட படுக்கை அறை காட்சிகள் நடிக்கிறது, குளியல் காட்சி நடிக்கிறது, லிப் லாக் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டர், எம்பி இந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் கூட இந்த 24 வயது நடிகைக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ பேசப்பட்டதை விட பல மடங்கு சம்பளம் கூடுதல். வயசு வித்தியாசம் வந்து 30 வயசு 35 வயசு வித்தியாசம் இருக்குது. பட் ஸ்டில் பணத்துக்காக அந்த படத்தில் கமிட் ஆகிறாங்க. போட்டு பொழந்து எடுக்கிறாரு அந்த ஹீரோ. எந்த அளவுக்கு பொழந்து எடுக்கிறாருன்னா, பாட்டிலேயே வந்து புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. தொப்புளில் முத்தம் காட்சி வந்து அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரைமறைவில் ஏராளமான ஒரு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஸோ அந்த ஆக்டர் ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த 24 வயசை சேர்ந்த இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலே நின்னாங்க. மற்ற எல்லாருமே வந்து படக்குழுவினர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு 2 பேருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்குது, நீங்கள் பொலிட்டிக்கல் கரியரில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, இப்போது வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லவும், அதை சொல்லத்துக்கு நீ யார், அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி திரைமறைவில் ஏகப்பட்ட குத்துகள் நடந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இந்த நடிகையும் சும்மா சொல்லக்கூடாது, கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து தரமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த 24 வயது நடிகை. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த நடிகரை வந்து நம்ம உஷார் பண்ணிட்டோம்னா ஏதாச்சும் நாளை பின்ன
பின்னாடி தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னால் முடிஞ்ச சகல சௌபாகியங்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து அவங்களோட பணிவிடைகள் எல்லாமே வந்து இந்த 24 வயசு நடிகை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் மெய் மறந்து போய் இவங்களுக்கு பல சொத்துக்களும் வந்து இறங்கி இருக்குது. ஏன்னா ஆக்டிங் அந்த பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான சொத்துக்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நடிகைக்கு. ஸோ இந்த நடிகை பார்க்க தான் இன்னசென்ட்டு, செய்யக்கூடிய வேலைகள்லாம் இன்னசென்ட் மாதிரி இருக்குது. ஆனால் திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகள் சொத்துக்கள் வாங்கி குவிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் தாராளமான மனசை காட்டி, கவர்ச்சி ஒரு பக்கம், திரைமறை வேலைகள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி வெறும் 24 வயசில் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அண்டு இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஜோதிகா சீரிஸ் இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து அமௌண்ட்டும் வந்து குறைச்சிருக்கேன், பார்த்து தெரிக்க விடுங்க.